சத்தம் வருது. இல்லாட்டி நாட்டு கண்ட்ரி புரோட்டா ரொட்டி. ஆமா, ரொட்டி புரோட்டா ஆப்பாயில ஆம்லெட். அமைதியே அமைதி, தயவு செய்து அமைதியா இருங்க, இல்லைன்னா அந்த குண்டனை உரிச்சு விட்டுருவோம். வந்த உடனே என்ன பார்த்து ஒட்டாகிறியே, ஒட்டது எப்படி இருக்குது? ஐயா உங்களை ஒட்டான்னு சொல்லீங்க, ஒடியானா ஒரு ஆளுன்னு கூப்பிட்டேன். ஒடியானா ஒரு ஆளு நீ? ஆமாங்க. இவ்வளவு அழகா வந்தீங்களே, அப்படி சொல்லு எப்படி இருக்குது? ஐயோ நீர் யானை குட்டியாட்டம். இவ்வளவு அழகா வந்தீங்களே அண்ணா, வாங்கண்ணா வணக்கம். யாருக்கு யாரு அண்ணா? அண்ணன் அண்ணாகிரியே, உன் ஒட்டிக்கிட்டு பிறந்தனா? இல்லைங்க. உனக்கு முன்ன பிறந்தனா? இல்லைங்க. பெரிய போட்டு மாவனா? இல்லைங்க. சித்த மூட்டு மாவனா? இல்லைங்க. முன்ன பின்ன பாத்துருக்கிறியா? இல்லைங்க. எப்படா அண்ணங்கற? உன் கூட ஒட்டிக்கிட்டு பிறந்தா உன் காலி சைஸ்க்காக நடந்திருக்க மாட்டேன். உங்களை அண்ணான்னு கூப்பிட்டா பிடிக்காது, அண்ணான்னு கூப்பிட கூடாது. வாங்க மச்சான் வணக்கம். யாருக்கு யாரா மச்சான்? மச்சான் உங்களை மச்சான்னு கூப்பிட கூடாது. மச்சா மச்சாகிரியே, யா வீட்டுல நீ பொண்ணு எடுத்துக்கிறியா? இல்லைங்க. உன் வீட்டுல நான் பொண்ணு எடுத்துக்கிறேனா? இல்லைங்க. முன்ன பின்ன அரை நாள் ஒரு நாளாவது வந்து பாத்துருப்பா? இல்லவே இல்லைங்க. அப்புறம் அப்புறம் மச்சாங்க உங்களை மச்சான்னு கூப்பிட்டா பிடிக்காது. பிடிக்காது, மச்சான்னு கூப்பிட கூடாது. வாங்க என் செத்தவோ வாங்க என் சித்தப்பா. சித்தப்பா சித்தப்பாங்கிறியே, சின்ன நான் வச்சுக்கிட்டு இருந்தானா? என் சின்னமால நீ வச்சிருந்த சின்னமா செத்து போயிடுவோம், தாங்க மாட்டான். இறக்கி விடாதீங்க. சித்தப்பாங்கிற உங்களை சித்தப்பான்னு கூப்பிட கூடாது. நாயா அட இடமெல்லாம் தவாளிக்கு வர்றான். அம்மா இங்க வாமா, இடம் நான் போட்டு வச்சிருக்கிறேன். இங்க வாமா, மத்தாலக்காரன் தள்ளிவிட்டு அங்க உட்காந்துக்குங்க. பிரச்சனை அடிக்கிறது. அவன் பாரு தண்ணி போட்டுட்டா, அவன் அடிக்கல. அந்த அம்மா பிடிச்சுன்னா எப்படி அடிக்க தெரியுமா? உங்களை சித்தப்பான்னு கூப்பிட்டாலும் பிடிக்காது. எப்படிங்க கூப்பிட்டோம்? அண்ணா இது என்ன காலம்? இது கம்ப்யூட்டர் காலம். கம்ப்யூட்டர் காலம்? கம்ப்யூட்டர் காலையா? ஆமா, கம்ப்யூட்டர் 2024. ஆமா, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல மதிப்பு மரியாதையா. முன்னா நேத்து பஸ் ஸ்டாண்ட்ல வரலன்னு லேட்டா வந்த மாதிரி. ஆமா, அப்ப என்ன மரியாதையா கூப்பிட்டு பாரு. அதே மாதிரி கூப்பிடு. மரியாதையா? ஆமா, கூப்பிட்டுங்களா? நீ கூப்பிட்டினா பள்ளிக்கூடத்துல நாளைக்கு போய் டீச்சர் வாத்தியார் அதே மாதிரி பசங்க கூப்பிடணும். இவங்க போறா ஏகனத்து கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? யாசாமி விசேஷத்துல சோறு போடாம நல்லா சத்தமா சொல்லுங்க. கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? கூப்பிடுறாப்பா. கூப்பிட்டா கூப்பிடுறா. வரா போயால போற. கீழே கொடுத்தா மேல கொடுக்குற, மேல கொடுத்தா கீழே கொடுக்குற, ரெண்டுக்கு ஜாராத. அதனால கல்லு காட்டிக்கிட்டு வா. கல்லா குடுக்குறேன். என்ன கொடுக்க? ஓமா குடுக்கு. அதுக்கு செட்டு 16 பேர் ஆட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கான வந்தோம். எங்க செத்தனா பண்ண மாட்டீங்களா? முடிவே பண்ணிட்டியா? உங்களை அண்ணான்னு கூப்பிட்டா பிடிக்கல, பிடிக்காது. தம்பின்னு கூப்பிட்டா பிடிக்கல, பிடிக்காது. இப்படி கூப்பிட்டாதான் பிடிக்கல. அண்ணா இந்த காலத்துல அண்ணாங்கிறவன அண்ணானா மரியாதை இல்ல, மரியாதை இல்ல. தம்பிங்கிறவன தம்பினா மரியாதை இல்ல. அண்ணா கோயால பரவாயில்லாமா? பிடிச்சாயா கூப்பிடணும். இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு உன் தங்கச்சிகளை 2 பேர்த்தையும் கூட்டிக்கிட்டு என் தங்கச்சிக்கு 2 பேர்த்தையும் கூட்டிக்கிட்டு ஊர் மேல விடுறதுக்கு போகல. எத்தனை நாள் அந்த வேலையை பார்த்தேன். ஏன் இப்ப அந்த வேலையை நிறுத்திட்டீங்களா? என்னைக்குதான் அந்த வேலை செஞ்ச? ஏங்க மாமியார் ஊர்ல விட்டுட்டு வரதுக்கு போறீங்களா? இப்படியே மரியாதையா கூப்பிடுறாங்க. சரிங்க, என்னை சாதாரணப்பட்ட ஆள் தானே
அடிச்சு விட்டா நான் எவ்வளவு பெரிய ஆளு என் சமாச்சாரம் எவ்வளவு பெரிய சமாச்சாரம். என்ன நினைக்கிற? என் பழம் எவ்வளவு பெரிய பழம். உன் பழம் என்ன திராட்சை பழமா? இல்ல ஏய் கால்ரா இவங்க பூரா மோர் கேட்டா நான் பால் கட்டு போவேன். நல்லா தர வந்த நல்ல வேலை எங்க தம்பி காலு மாட்டுச்சு. அதனால பூல மாட்டி இருந்தா கையோட பிடிச்சிட்டு வந்திருக்கோம். ஒரு 250 ரூபா 300 ரூபாய் கோட்டை வாங்க மாட்டீங்களா? தம்பி அமைதியா இருங்க, குச்சி பிடிச்சி கட்டி போடுவோம். ஒரு 300 ரூபா 400 ரூபாய் கோட்டை வாங்கி குடிக்க மாட்டீங்க? ஐயா சீ வாங்கிட்டு வந்தா ஆமாடா கேவலம். ஏன்டா இப்படி கம்மி வேலையில வாங்கி குடிச்சு இது நம்ம முவரையா? இது என் மூஞ்சின்னு நினைக்கிறியா இல்ல குப்பை தொட்டின்னு நினைக்கிறியா இல்ல கக்கூஸ் பேசன்? இன்னைக்கு காலையில இருந்து ஐயாம்புல் தண்ணி. ஓஹோ இன்னைக்கு காலையில இருந்து ஐயாம்புல் தண்ணி. நீங்க புல் தண்ணி? ஆமா. நீ புல் தண்ணியா? புல் தண்ணியா? குடிகாரன் செத்தா இளவுக்கு போக மாட்டானா? ஏன் நீங்க ஆப்பு பாட்டில மூடி கட்டி வச்சா போதும். குடிகாரங்க இந்த வீதியில போறாங்க, அடுத்த வீதியில போறவன்டா நானு. ஏன் அவனுக்கு முன்ன போய் கோட்டை வாங்கிக்கலாம்னா? அந்த நாட்டுமே ஆவாத எனக்கு வாந்தி வந்துரும். அதுக்கு தான் கொஞ்சம் மாதிரி தண்ணி கலந்து குடிக்கணும். ராவா குடிச்சா வாங்கி தானே அவரு குடிச்சா. குடிக்காதவனுக்கு குடிகார பட்டு வாங்கி தரவன் நீ தாண்டா. நான் என்னென்ன குடிச்சேன் தெரியுமா? என்னத்த குடிச்ச? மேல வந்த தண்ணி 3 லிட்டர். மேல வந்த தண்ணி 3 லிட்டர். எக்ஸமென்ட் பாரு. நான் அப்படி ஓடுறேன். ஏண்டா நாங்க வெட்டு பிடிச்சி பாரு அடிக்க மாட்டேன் மொடலையா. அவன் மண்டி பாடுற அரேபிய நாட்டு சொல்றாட்டம். மேல வந்த தண்ணி 3 லிட்டர். மேல வந்தது 3 லிட்டர். கீழ வந்த தண்ணி 4 லிட்டர். என்ன சிம்பிள்யா? கீழ வந்ததுடா 4 லிட்டர். 4 3 7 4 3 7 நா நாயம்மா. ஏண்டா நாய பண்ணா நாய் விடுவாடா? நீ நாய் பண்ண நாய் செத்து போயிடும். 4 3 7 நாயத்தை மட்டும் கேளு. ஆமாங்க. என்ன 4 3 7 நாயத்தை கேளுங்கறியே. மேல வந்தது என்ன தண்ணி, கீழ வந்தது என்ன தண்ணி? மேல வந்த தண்ணி பனமரத்துல இருக்கக்கூடிய பனங்கல்லு. பனங்கல்லு வாய பாரு கேள்வி போலாயாக்கா. மேல வந்த தண்ணி பனமரத்து கல்லு. ஏண்டா அதுக்குன்னு வாய என்னடா ரோட்லடா எடுத்து போட முடியும்? கீழ வந்த தண்ணி என்ன தண்ணி தெரியுமா? என்ன தண்ணி? கீழ வந்த தண்ணி என்ன தண்ணி தெரியுமா? என்ன தண்ணி? இந்த ரோட்டெல்லாம் கேப் விட்டு அண்டான போய் உக்காந்துக்கிட்டு அண்டாயா மூத்திரம்னு நினைச்சியா? என்ன போதை ஏறுதானா? நீ போய் 2 லிட்டர் குடி, சரியான போதை ஏறும். கீழ வந்த தண்ணி பட்ட சாராயம்டா, பட்ட சாராயம். பட்ட சாராயம். கல்லையும் சாராயத்தையும் கலந்து குடிச்சு விட்டு. கல்லையும் சாராயத்தையும் கலந்து குடிச்சு விட்டு. தம்பி ராத்திரி சரியா 1 மணிக்கு. அண்ணா ராத்திரி சரியா 1 மணிக்கு. தம்பி ராத்திரி சரியா 1 மணிக்கு. அண்ணா ராத்திரி சரியா 1 மணிக்கு. அந்த பையனும் இப்படியே சொல்றியா? சரி அண்ணா ஆசைப்படுதாரு பசுக்கிட்டு நீட்டிவிட்டா என்னடா பண்றது? அதோட முக்கியமான வேலை சந்தோஷப்படுற அவளா செல்ஃபி பாருங்க, அப்பதான் நம்மளே பண்ணுவாங்களா. அப்படி இருந்தாலும் என்ன இவ்வளவு தூரம் விசாரிச்சீங்களே, நீங்களா யாரு, எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன சமாச்சாரம்? அப்படியா? ஆமா. நாங்களா யாருன்னு கேக்குறேன். நாங்களா நைட்டு வேலைக்கார். ராத்திரில வேலை பண்ணுவோம், பவுல்ல தூங்குவோம். ராத்திரில வேலை பண்ணுவோம், பவுல்ல தூங்குவோம். ராத்திரில வேலை பவுல்ல தூங்குவோம். ராத்திரில வேலை பவுல்ல தூங்குவோம். ராத்திரில
சோத்துக்கு எப்படா கை காட்டுற? கைவாட்டம் பிடிக்கிறீங்க பார்த்தாலும் நீங்க சோத்துக்கு என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். விடிய விடிய நாடகம் ஆடுறோம், காலையில சம்பளத்தை வாங்குறோம், ஓயாத கொண்டு போய் கடையில கொடுக்குறோம். என்ன ஒயின் ஷாப்லயா இல்ல சந்து கடையிலயா? ஓயா பைத்தியக்காரா, குடிகாரனுக்கு தான் அதே நினைப்பா இருக்கும். ஆமா, கொண்டாட்டி பிள்ளைங்களா இருந்தா நினைச்சு பாக்கணும். நீங்களாம் ரொம்ப யோகிக்காரராச்சு. என்ன பண்ண அப்படி இருந்தாலும் நீங்களா நாடகக்காரங்க. அண்ணா கலை வித்துவான். எத்தனை கேள்வி வித்த? என் கூட்டுல ஒரு 3 கேள்வி சும்மா தான் நடக்குது. அப்படி இல்ல நட்டித்தான். ஆமா, நம்ம வரத்துக்கு முன்னால நட்டு வச்சுட்டாங்க. அதையா சொன்ன, நாங்கெல்லாம் கவிநாதர்கள். அந்த நாய் எப்படிங்க இருக்கும்? நான் உனக்கு புரியும்படி சொல்லணும்னா, உங்க ஊர்ல திருவிழா போடுவீங்களா? போடுவோம். திருவிழா போட்டா நைட்டு நிகழ்ச்சி என்ன விடுவீங்க? ராக்கி இல்ல, திருவிழாவுக்கு. ஆமா, நிகழ்ச்சி. ஆமாயா, கரகாட்ட விடுவோம். கரகாட்டத்துக்கு குறைத்தீங்களா சிக்கலையா என்ன பண்ணுவ? கரகாட்டத்துக்கு ஆளு கிடைக்கல, அப்புறம் நடன நிகழ்ச்சி விடுவோம். நிகழ்ச்சிக்கு பசங்க வரல என்ன பண்ணுவ? நடன நிகழ்ச்சி ஆளு கிடைக்கல, அப்புறம் என்ன பண்றது? தேர் குத்து விடுவோம். என்ன சோத்து இல்லாதவன் வீட்லயே வந்து உட்கார்ந்துருக்கா? இருங்க இருங்க. ஏண்டா டேய், ஏண்டா குண்டா, ஏண்டா ஏண்டா குண்டா, ஏய் ஏண்டா இங்க பாரு. ஒரு நடன நிகழ்ச்சி விட்டா ஒரு மேடையை போட்டு கொடுத்துட்டா போதும். அவங்க வரும்போது 5-6 பொம்பளைங்களை கூட்டிட்டு வருவாங்க. என்ன பஸ் ஸ்டாண்ட்ல நிக்குமா? அதுக்குன்னு விலைக்கு வைக்கிறது. ஏண்டா அதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. பரவாயில்ல. ஆமா, அவங்க வந்த உடனே வரும்போது சரியா தான் வருவாங்க. வந்த உடனே முழங்காலுக்கு மேல ஒரு பாவாடையை போட்டுக்குவாங்க. வரா புண்ணாக்க வாயா. வாயை எப்படி கொடுக்காம பாரு, கேள்வி குதியாட்டம். மேல ஒரு புறாவை ஜாக்கெட்டா போட்டுக்குவாங்க. நஷ்டமாலுமானா காத்திருந்தா தானே தெரியும். ஆமா, அப்ப எல்லாமே புளிய மரத்துல ஏறிப்ப. அப்படியே அந்த பிள்ளைங்க மேடை மேல ஏறி ராத்திரி நேரத்து பூஜை ரகசிய பரிசனமாடை யமுனா நதி கண்ணா உந்தன் பூராறு. என்ன ஆடுது? அண்ணா உந்தன் பூந்தாவனம். கண்ணா உந்தன் பூங்காவனம் இருக்குதா, பூங்காடுது இருக்குதா? பூங்காவனம். அப்படி மட்டும் அந்த பிள்ளைங்க ஆட ஆரம்பிச்சா இந்த இடம் என்னத்துக்கு பத்தும்? அப்படியே பூரா வண்டி எடுத்துறது கூட இப்படி இடம் பத்தாது. 5000 கூட்டம் வந்திருக்கும். விடி விடி அவன்டா உங்களை எல்லாம் பாக்குறவன் பாரு, வரலுகளுக்கு வேட்டிங் சட்டையும் போட்ட மாதிரி. யோ, என்னைக்குமே ஆளை பார்க்காத, ஆளு செய்யற வேலையை பாரு. ஆளுக்கு இருக்கணுமே. இத சொல்றதா இருக்குதா? வேணாம், அப்புறமா பார்க்கலாம். ஏங்க அண்ணா, அப்படி இருந்தாலும் நீங்களா நாடக நடிகர்கள். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்னென்ன நாடகம்லாம் தெரியும்? அண்ணா, இதிகாச புராணங்கள் பற்பல. 18 புராணம், ஸ்ரீ மகாபாரதம், ராமாயணம், கந்த புராணம், சிவபுராணம், 9வது புராணம் வீரவன்னிய புராணம். சரி, மொத்தம் 18 புராணம் இருக்குது. ஏதோ இங்க வாத்தியார் சொல்லி கொடுத்த அளவுக்கு எங்களுக்கு தெரியும். ஐயா, அப்படி இருந்தாலும் கேட்காததெல்லாம் கேட்கலாமா? கீர்த்தி பெற்ற மகாபாரதத்துல, பார்க்காததெல்லாம் பார்க்கலாமா? பலங்கொண்ட ராமாயணத்துல இன்னைக்கு வைத்திருக்க நாடகம் எப்படி? ஓ, இன்னைக்கு? ஆமா, அத அங்க நிக்கிறீங்கனே, அங்கே தான் நான் நக்குவேன். அண்ணா, இன்று வைத்துள்ள நாடகம் அருமையான நாடகம்னா எப்படி? சூப்பரான நாடகம். எப்படி? ஃபர்ஸ்ட் பஸ்ஸான நாடகங்கறேன். நாடகத்துக்கு பேர் சொல்லுங்கயா. மேலே ரவிக்க மஞ்சள், கீழே வாயா மஞ்சள். அண்ணா, இன்று வைத்துள்ள நாடகம் மகாபாரதத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய புலேந்திரன் தூது என்னும் சின்னர்ஜுனன் சண்டை. இந்த நாடகத்திலே தில்லியாகி அத்திபுரத்தை ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீமந்த துரியோதனன் சபைக்கு மற்ற விஷயம் பின்னால்